பார்த்தீங்கன்னா ராமலட்சுமணன் வந்து அவனுடைய இந்த தூண்களோட அமைப்பு, இந்த கோயிலோட அமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே ஒரு இது வரைக்கும் இருக்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகான பகுதின்னு சொல்லுவோம். இந்த கோயிலோட அமைப்புடைய அதிகானம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே இருக்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கீழே இருக்கிறது என்ன சொல்லுவோம், யாராவது சொல்லுங்க பார்ப்போம். அது மேல பத்ம ஜகதி, அதாவது நல்லா பெரிய பத்மம் மாதிரி, அதாவது இந்த கோயிலோட இந்த அதிட்டான அமைப்பே வந்து பாத்தீங்கன்னா பத்மம், அதாவது கீழே வந்து ஒரு தாமரை வடிவில் அந்த கீழே இருக்கக்கூடிய உபபீடத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பத்மம் இருக்கு. அதுக்கு மேல முப்பட்டைக்கும் போதும் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ட பகுதி, அதுக்கு மேல பட்டிகை அப்படின்னு சொல்லுவோம், பட்டிகை அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு மேலதான் கோயிலுடைய சுவர் பகுதி. இந்த சுவர் பகுதி ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், எல்லா பக்கமும் சிம்மம் தாங்கி இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல சுதை பூசி ஓவியங்கள்லாம் இது எல்லாமே வந்து லேட்டரா பண்ணதில்லை, பல்லவர்களுடைய காலத்திலேயே பண்ணியிருக்காங்க. திரும்ப பின்னாடி அடுத்து வரக்கூடிய அரசர்களுடைய காலத்துல திரும்ப மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணியிருக்கான். நம்ம உள்ள பாத்தீங்களா அந்த பத்மம் இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இங்க பாருங்க, இங்க மேல கோட்டத்துல. இப்ப இந்த முதல்ல இருக்கக்கூடிய தேவ கோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா உள்ள லிங்கம் தான் இருக்கும். அது அந்த பக்கம் ஏறி பாத்தீங்கன்னா தெரியும், உள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா லிங்கம் தான் இருக்கு. அப்ப தேவ கோட்டங்கள்ல சுத்தி வர எந்த இடத்துல என்ன பண்ணல அப்படின்னா பிரம்மாவோ விஷ்ணுவோ இது மாதிரியான தட்சிணாமூர்த்தி வைக்கக்கூடிய வழக்கங்கள் ஏற்படல. இப்போ இந்த கோயில் நீங்க வேற ஏதாவது நீங்க புக்கில் படிச்சிருந்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதுக்கு மேல இருக்கக்கூடிய அதாவது இந்த கபோத பகுதிக்கு மேல இருக்கக்கூடிய இது வந்து இந்த விமானத்துக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா வந்து திரிதல விமானம் சொல்லுவோம். அதாவது 3 தள விமானம். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா திரிதல விமானம் சொல்லுவோம். அதாவது 3 தளங்களை கொண்டதா இருக்கும். இதுக்கு மேல அதாவது சுவர் பகுதிக்கு மேல இது விமானம் முழுமையாக வந்து சுதையில கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சில பேர், சரியா அதை ஆய்வு பண்ணாம. அப்போ வந்து முழுமையாக வந்து என்ன பண்ணியிருக்கு, சுதை பூசி இருந்தாலும் அது சுதையில கட்டுன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இல்லை, அது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், கல் தான் அது. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய விமான அமைப்பு வந்து கல்லில் தான் கட்டியிருப்பாங்க. அப்படியே வாங்க, அப்படியே எடுத்து பொதுவாக நம்ம கோயில்களை ஏராளமாக பார்க்கறது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிலுடைய இப்போ கிழக்கு மேற்குல பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா நம்ம பெரும்பாலும் வந்து விஷ்ணு பார்ப்போம், இல்லை லிங்கோத்பவர் இருப்பாரு, அர்த்தநாரீஸ்வரர் இருப்பார், இப்படிதான் பார்த்துருப்போம். ஆரம்ப காலங்களில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்கம் மட்டும்தான் வைக்கக்கூடிய வழக்கம் இருக்கு. பின்னாடி தான் அப்புறம் லேட்டா அர்த்தநாரீஸ்வரர் வர்றாரு, அப்புறம் லிங்கோத்பவர் கொஞ்சம் லேட்டா வர்றாங்க. அப்போ விஷ்ணு இருந்தால் நல்ல பழசு, விஷ்ணு இருப்பாங்க, அப்புறம் லிங்கோத்பவர், அப்புறம் அர்த்தநாதீஸ்வரர் இருப்பார், அப்புறம் லிங்கோத்பவர் இருந்தாலே கொஞ்சம் லேட் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோயிலோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, இந்த கோயிலோட நான் இது வரைக்கும் சொன்ன அந்த 2 கோயிலில் இல்லாமல் இந்த கோயிலில் ஒரு தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் கைலாசநாதர், கடற்கரையில் இருக்கக்கூடிய மாமல்ல இருக்கக்கூடிய கடற்கரை கோயில், இது 2த்தையும் தாண்டி இங்கே என்ன சிறப்புனா அது 2ம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 கோயிலும் ரொம்ப ஈஸியாக கட்டிடலாம். ஏன் சார் ஈஸியாக கட்டிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே சாண்ட்ஸ்டோன், அதாவது அது ஃபுல்லாகவே மணற்கல். அந்த 2மே காஞ்சி கைலாசநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பங்களை செய்கிறதோ இல்லை காஞ்சி கைலாசநாதர் கோயில் கட்டுமானமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக செஞ்சிடலாம், மணற்கல் அது. ஆனால் இது ஃபுல் கிரைனட். இந்த கோயில் அப்படி கிடையாது, அவ்வளோ ஈஸியாக செய்கிற விஷயம் கிடையாது. இது முழுக்க ஃபுல்லாக பக்க கிரைனட் இது. அதனால வந்து அதுக்கும் இதுக்குமான வேறுபாடே ரொம்ப அதிகம், அதுக்கும் இதுக்குமான வேலைகளே ரொம்ப அதிகம். அந்த அளவுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் இது என்னவோ தெரியல, இது மேலே அந்த அளவுக்கு நல்லா வந்து சுதையை பூசி அப்பவே செஞ்சுருக்கான்னு நினைக்கிறேன். இது முன்னாடியே செஞ்சிருக்காங்க, லேட்டராகவும் அதுக்கு பின்னாடி அடுத்தடுத்து வரக்கூடிய அரசர்களுடைய காலத்திலையும் இது தொடர்ந்து செஞ்சிருக்காங்க. அது லேட்டர் சார், அதெல்லாம் இங்க பாருங்க. நீங்க ஆரம்ப காலத்துல என்ன பண்ணணும்னு பாக்கணும், இங்க உள்ள இருக்கிறத பாக்கணும், இது வரைக்கும் தான் பாக்கணும். கோஷ்டத்துல வைக்கக்கூடிய வழக்கம் நம்ம முன்னாடி பின்னாடி வந்து அதை பார்க்க கூடாது. நீங்க கோஷ்டத்துல வந்து வைக்கக்கூடிய வழக்கம் அதுதான் கோட்டம்னா இல்ல. நீங்க எப்படி பாக்கணும்னா கோஷ்டம் அப்படின்றது கோயில், கோஷ்டத்தை இவ்வளவு பெருசா கட்டியிருக்கான், அப்புறம் தான் அவ்வளவு சின்னதா சுருங்கிருச்சு. கோட்டம்னா கோயில், சுத்தி இருக்கக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்னதாக அமைச்சிட்டு அதில் தேவக்கோட்டம்னு சொல்லுவாங்க. அதுலேயும் வந்து இந்த அவருடைய அவதாரங்கள் அப்படியே வைக்கிறது வழக்கம். இந்த மாதிரி பெருசாக கட்டப்பட்ட கோட்டங்கள் தான் பின்னாடி சின்னதாக சுருங்கி அப்படியே ஒரு சின்ன ஆர்ச்சி மாதிரி ஆயிடுச்சு. அதுலேயும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு கோயிலுக்கு உண்டான அத்தனை அடிப்படை உறுப்புகளும் இருக்கும். அதிட்டானம் இருக்கும், சுவர் பகுதி இருக்கும், மேலே அதுக்கு மேலே வந்து விமானம் இருக்கும், இப்படி எல்லாமே அத்தனையும் இருக்கும் அதில். இப்போ இது பாருங்க, இப்போ இதில் நீங்கள் சுற்றி எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கத்துக்கு கீழே ஒன்று இருக்குது. சிங்கம் எதோட தலைமையில் நிற்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா யானையை வந்து சிங்கம் நசுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்குமான பிரச்சனையை நம்ம பார்க்கலாம். இப்போ சாளுக்கியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யானை அவங்களோடது வந்து யானை. அப்போ இந்த யானை கூட்டத்துக்கும் சிங்க கூட்டத்துக்குமான ஒரு சண்டை. யானையை வந்து நான் அடக்கிட்டேன், அந்த யானை தலைமையில சிங்கம் நிற்குது, யானையை வந்து சிங்கம் ஈவன் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் செஞ்சி பக்கத்தில் அந்த ஊர் பேர் சொன்னால் ஞாபகம் இல்லை எனக்கு, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் வந்து யானையை அடிக்கிற மாதிரியான ஒரு சிற்பம் இருக்கும், ஒரு கல்வெட்டோட கூடிய ஒரு சிற்பம் ஒன்று இருக்கும்.
இப்போ இது வந்து என்னன்னா நமக்கு நிறைய வகுப்புல பூங்குன்றன் ஐயா சொல்லியிருப்பாங்க இந்த யானை கூட்டத்துக்கும் இந்த இந்த சிங்க கூட்டத்துக்குமான அந்த பிரச்சனையை பற்றி அதிகும்பா அப்படின்னு சொல்லுவோம். அதிகும்பா அப்படின்னாலே வந்து யானை அப்படியே பலருடைய காலத்துல இருக்கு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா சிம்ம யாழி, யானை யாழி, மதுரை யாழி இப்படி நிறைய வரும். இப்ப பிற்காலத்துல அட்டாச் பண்ணிருக்காங்க. இல்ல 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 இது கட்டுமான கோயில ஒரு பீஸா தான் வச்சு இணைச்சிருப்பாங்க. நம்ம இப்ப ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு வந்து நம்ம மண்டகப்பட்ட பாட்டு நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும். இப்ப இதுக்கு கீழே ஒரு பாதாள அறை இருக்கு. இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாதாள அறை, பெரிய ஒரு பாதாள சுரங்கம் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது இந்த மாதிரியான படையெடுப்பு நேரங்கள்ல இங்க ஏதாவது படையெடுப்பு நேரங்கள்ல அரசர்கள்ல முக்கியமான விலை உயர்ந்த பொருட்களை அதுக்குள்ள வச்சுட்டு அந்த கல்லை வச்சு மூடிட்டுவாங்க. அங்க சிலை இருக்கும், யாருக்கும் அது தெரியாது. இது சமீபத்தில் கண்டறியப்பட்டது. அங்கே கீழே நல்லா ஒரு பெரிய அறை இருக்கு. அதாவது எல்லா கோயில்களுமே இருக்கும், நமக்கு பெரும்பாலும் இது தெரியாது. சில கோயில்களை நல்லா பெரிய இறங்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 20 டிகிரி ரூம் அளவுக்கே இருக்கும். இப்போ திருவாமூர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அறை இருக்கும். கோயிலுக்கு அந்த மண்டபத்தில் இறங்கி உள்ள போனீங்கன்னா ஒரு 20-30 அளவுக்கு ஒரு பெரிய அறை இருக்கும். அதில் எவ்வளோ வேணா வைக்கலாம், எவ்வளோ ஸ்டாக் வேணா வைக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். இங்கே ஒரு சின்னதாக ஒரு பெரிய ஒரு பாதாள அறை மாதிரி இருக்கும். அதுக்குள்ள ஏதாவது வச்சுட்டு இருக்க நம்பளே அவரு. சரி வாங்க, அடுத்து இப்ப முக்கியமான ஓவியம் சொன்ன இல்லையா, அது இருக்க இடத்த பார்த்துலாம் வாங்க. மெல்லமா ஏறி அமைதியா அதை எதுவும் டச் சுரண்டி பார்க்க கூடாது. இப்ப பாப்போம், அப்படியே வாங்க, அப்படியே நல்லா மெல்லமா பாருங்க. அங்க இருக்க ஓவியம் தெரியும். நிறைய பேர் நம்ம மக்கள்லாம் ஏறி சுரண்டிட்டாங்க. அங்க மேல தீச்சுவால் இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய ஒரு சிற்பம். நடராஜருடைய அந்த கோடு மட்டும் தெரியுது, மேலெல்லாம் அந்த ஓவியங்கள்லாம் தெரியுது. ஏறி இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வலது புறத்தில் இந்த பக்கம் ஏறி பார்த்தீங்கன்னா தெரியும், பார்வதி தேவி வந்து ஒரு குடையை வச்சுட்டு நிற்கிற மாதிரியான ஒரு பனை ஓலை குடையை வச்சுருக்க மாதிரியானது தெரியும். யாராவது ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் கூட போடுங்க, நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா வரும் நல்ல கிளியரான இமேஜ். இது மாதிரி நம்ம ஆட்கள் ஏறி நிறைய இது பண்ணிட்டாங்க. ஆமாம், ஓவியம் தான் இங்கே நம்ம இந்த அளவுக்கு நம்ம காஞ்சிபுரத்தில் போனீங்கன்னா பார்க்க முடியாது இந்த பல்லவர் காலத்தை சேர்ந்த ஓவியங்களை. அப்படியே இப்போ சுற்றி பார்த்துட்டோம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா பல்லவர் காலத்தை சேர்ந்த ஒரு துர்க்கை சிற்பம் இருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே கீழே சாப்பிட போயிடலாம். நேரம் குறைவாக இருக்கு.